இது கர்நாடக மண்ணை ஒரு மானத்தை கன்னடர் ஆள்றாரு. அவர் ஆளும்போது வந்து அந்த மக்களுக்கும் அந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து இயல்பு தான். அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அது நிறைய பேர் பொறாமையாக இருக்கலாம். என்னடா எனக்கு என்ன பொறாமைனாக்கா, என்னடா தமிழ்நாட்டில் வந்து இப்படி நடக்கலையே, என்ன காரணம்னாக்கா அங்கே ஆள்றவர் வந்து தமிழர் கிடையாது. அதை சொன்னாக்கா யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியல. இவங்களை தமிழரே ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் அது நம்முடைய வரலாற்று உண்மை, நம்ம எந்த அளவுக்கு நசுக்கப்படுறோம், பாதிக்கப்படுறோம், இந்த உண்மை அவங்க தெரிய மாட்டேங்குது. இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சரியான சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு என்றால் வெறும் சாதி மட்டும் கேட்கறது இல்லைங்க. நீ யார், பூர்வீகம் என்ன, அங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன தொழில் பண்ணுற, உங்கள் சாதி என்ன, கேஸ்ட்டு சப்கேஸ்ட் என்ன, அது முறையாக கேட்குறாங்க. உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன, சொந்த வீடா, அப்படின்ற மாதிரி ஒரு 60 கேள்விகள் கேட்குறாங்க. 60 கேள்விகள் இது பண்ணி முறையாக அப்டேட் பண்ணி இப்போ எங்கள் வீட்லேயும் கணக்கெடுப்பு நடத்துனாங்க. நானும் முறையாக பதிவு செய்தேன். என்ன சாதின்னு கேட்டாங்க, துணை சாதி என்ன, அது மாதிரி மொழி என்ன, மதர் டங், இது எல்லாமே கேட்குறாங்க. அப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது. அந்த கணக்கெடுப்புல மொத்தமாக வந்துடுது. எந்த மொழியை சேர்ந்தவன், எந்த சாதியை சேர்ந்தவன், எந்த பொருளாதார ரீதியாக எப்படி இருக்காங்க, எந்த பகுதியில் வசிக்கிறாங்க, மொத்த டீட்டில் வந்துடுது. தமிழ்நாட்டிலேருந்து குடிபெயர்ந்தவனா இல்லை பூர்வீக தமிழனான்ற மாதிரி மொத்த பட்டியலும் அவங்க வந்துடுது. இந்த கணக்கெடுப்பு தமிழ்நாடு செய்யாது. ஏன்னா என்ன சொல்கிறார் ஸ்டாலின், இதை வந்து மத்திய அரசு செய்யணும் அப்படின்றாப்புல. ஆனால் அங்கே எங்களுடைய கர்நாடகத்தை சேர்ந்த மாண்புமிகு முதல்வர் சித்தராமையா அவர்கள் மத்திய அரசு மேலே, அதாவது அவங்களுக்கு எதிர்கட்சி தான் பாஜக, மத்திய அரசு மேலே பழி போடாமல் முறையாக அங்கே மக்களுக்கு என்ன தேவையோ, அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ முறையாக கணக்கெடுப்பு நடத்துனார். சாதி வாரி கணக்கெடுப்பு. இதை பலர் வந்து எதிர்க்கலாம். சாதி வாரி கர்நாடகத்தில் 99% வரவேற்றிருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே வரவேற்றிருக்குது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை.